கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாம் வியாபார கண்களை மூடி கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாத இந்த சூழ்நிலையில் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் எங்களுக்கு ஒரு மன ஆவியை கட்டளையிடுகிறாங்க. எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு மனதோடு ஆராதனை நாங்கள் பங்கு பெற கர்த்தரை உதவி செய்யும். தெய்வீக பிரசனத்தை உணர ஆண்டவர் கருவ செய்யும். நாங்கள் பாடி துதிக்கிற துதிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறாங்க. எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பேசுவீராக. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. உங்களுடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படட்டும். ஆராதனைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாரும் அமர்வோம். இப்பொழுது சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவனுக்கு இந்த பரிசுத்த ஆராதனை செய்யும்படி நாம் வீடுகளிலே கூடியிருக்கிறோம். அவர் நாமத்தினாலே கூடியிருக்கிற நம் நடுவிலே அவருடைய பிரசன்னம் கடந்து வரும். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே அவர் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் நாமத்தை உச்சரித்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை. என்னை பெற்றெடுத்த கண்மலை ஆகிய என் தகப்பன் இயேசுவுக்கே என்று தீர்மானத்தோடு நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு பிரைஸ் எல்லாம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, அப்பாவுக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கரங்களை தட்டி பாடுவோம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும்
அப்பாவுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை. திரியேக தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நாம் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்திய பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்திய பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. மதுரமே ஆராதனை, மருதுமே ஆராதனை. மதுரமே ஆராதனை, மருத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, மகிழாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, மகிழாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, 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 ஆராதனை. சர்வ வல்லவருக்கு ஆராதனை. ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களை நடத்தினவருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வ நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் இருக்கிற இடங்களிலே உண்மையாய் அவரை தொழுது கொள்ளலாம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. கரத்தால் என்னை தாங்கினே, உன் சிறகாலை மூடி காத்திட்டே.
நீ கரங்களை தட்டி பாடு. சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்களித்து அழைத்தவரே. என்னை மறவாத தெய்வமே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்களித்து அழைத்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை நன்றியோடு அவரை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படினேன், என் துணையாக இருக்கின்றேனே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படினேன், என் துணையாக இருக்கின்றேனே. கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான எல்லாரும் ஆராதனை செய்வோம். தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே.
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. காண்கிற தேவன், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்கள் ஆத்துமாவின் நல்லவருக்கே நாங்கள் பயப்பட்டு உமக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்கள் இருதயங்கள் எப்பொழுது நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நாங்கள் எப்பொழுது நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடந்து உத்தமர்களாய் இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளை பாக்கியமாய் நாங்கள் பெற்று பாக்கியமும் நன்மையும் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உண்டாகத்தக்கதாக எங்கள் வழிகளை சுத்தம் பண்ணுவீராக.
நாங்கள் உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகி உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க உதவி செய்துள்ளோம். கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ ஜனமே, உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, உலகத்தின் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இம்மைக்குரியவைகளுக்காக அல்ல, அவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த உலகத்திலே கேட்கப்படாத ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லையே, நான் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லையே, நான் நினைத்தது இன்னும் நடக்கவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், அவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலன். நீ சும்மா இரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று அடிக்கடி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. ஆகினால் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? மனமகிழ்ச்சியோடு அவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பதுதான். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய இருதயம் மகிழ்ந்திருப்பதாக. நான் என் ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவேன், அவரில் எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருப்பேன். அவரிடத்திலே முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். அது இல்லையே இது இல்லை என்று நான் புலம்பி தவிக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஒன்றுமே இல்லாமற் போனாலும் கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்தருள்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளையே, நீ சஞ்சலப்பட வேண்டாம், தவிக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம், நீ அழ வேண்டாம். கர்த்தரில் மகன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். அவர் நல்லவர், 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 நல்லவர். ஐயா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிக்க போகிறோம். இன்றைக்கு வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட சங்கீதம் 130. 130ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுதும் பிரியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் கரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் யாவரும் அப்படியே முழங்கால் படியிட்டு சில ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய சபையில் அநேக சிறுவர் வாலிபர்கள் இருக்கிறார். இந்த கடைசி
காலத்தில் அவர்கள் பல விதங்களிலே வழிவழிக்கு செல்வதற்கு அநேக சூழ்நிலைகள் உண்டு. அந்த சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஜெப ஆவியை கட்டளையிட்டு நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறுவரும் வாலிபரும் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றம். நம்முடைய சபையில் உள்ள வாலிபர் சிறுவர் எல்லாரும் ஜெப வாழ்க்கையில் மேலும்படி அவர்கள் மேல் ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். வாலிபர்களுக்காக சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வளர்ச்சி அடையும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே அதிகமாக ஜெபத்திலையும் ஞானத்திலேயும் கிருபையிலே ஆண்டவரே அவங்க வளரும் ஆண்டவரே. எல்லாமே அவங்க மேலே ஊற்றுவதாக ஆண்டவரே. வாலிபர்கள் மேலே சிறுவர்கள் மேலே ஒரு பரிசுத்த ஆவி அவங்க மேலே ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாக வரணும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. இயேசு சாமி நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனை அதிசயமுள்ள தேவனை நன்றி நன்றி ஆண்டவரை. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வாலிபர்களை ஆசீர்வதிங்க, சிறுவர்களை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய சபையில் அநேக விசுவாசிகள் நல்ல வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிற ஜெப விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சபையில் உள்ள வளர்ச்சியடைந்த விசுவாசிகள் தங்களுடைய பேச்சு நடக்கை ஆகியவற்றில் அவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியான அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு கிரியைகளிலும் அவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்பது தெளிவாய் வெளிப்பட வேண்டும். இதை மனதில் கொண்டு அவனுடைய சமூகத்தில் ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் உள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சபையில் உள்ள அன்றுவரே வளர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்காய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சோதனை இவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அன்றுவரே வளர்ச்சி அடைய தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனே எவ்விதமாய் அறிந்திருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் காணப்படும்படியாய் இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்களுடைய பேச்சிலும் இவர்கள் நடக்கையிலும் இவர்கள் தங்களை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று காணப்படும்படியாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. மாத்திரமல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறதில்லை இவர்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்கிற ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான காரியத்தில் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனுக்கு உண்மையாய் நடக்க தங்களை பிரயாசப்படுத்தி கொள்ள கர்த்தர்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வளர்ச்சியுள்ள விசுவாசிகள் பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் இவர்களை பார்த்து தேவனை நாடி வர வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு மற்ற ஜனங்களுக்கு வரும்படியாய் நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நீச்சலை போட கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு முடான ஒரு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே வெளிப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென். கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமர்ப்போம். அறிவிப்புகளை கவனியுங்கள். கடந்த வாரத்தில் அறிவித்தது போலவே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஆண்கள் ஐக்கிய முகாம் நமக்கு ஆன்லைன் மூலமாக நடைபெறும். அதை குறித்தான விவரத்தை ஒரு நாட்களில் வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு தெரிவிப்போம்.
அதுபோல் அக்டோபர் 14ஆம் தேதி வாலிபர்கள் உபவாச ஜெபம். இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வாலிபர்கள் செய்கிற ஜெபம். இதில் நம்முடைய சபை வாலிபர்களும் கலந்து கொள்ள ஆயத்தமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அக்டோபர் 31ஆம் தேதி மெகாமித விழா போட்டி. இந்த மெகாமித விழா போட்டிக்கு வாலிபர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் நீங்களும் ஆயத்தமாகலாம். அதை குறித்த செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரத்தை அறிந்து இந்த புத்தகங்களை படித்து நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணிக்கு வாலிப பெண்களும் 7 மணிக்கு வாலிப சகோதரர்களும் கூடி ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபத்தில் வாலிபர்கள் எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது காணிக்கை செலுத்துகிற நேரம். தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியாய் ஒரு பாடல் பாடுகிற வேளை நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணம் செய்வோமாக. இப்பொழுதும் நாம் தேவ சமூகத்திலே காணிக்கை செலுத்துகிற நேரம். அவருடைய வலக்கரத்தினால் நம்மை தாங்கினவர், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. கர்த்தரின் கண்மலையும் கோட்டையுமானார், இரட்சகரும் தேவனுமானார். நான் நம்பின என் துருகமும் கேடகமானார், இரட்சண்ய கொம்புமானார். கர்த்தரின் கண்மலையும் கோட்டையுமானார், இரட்சகரும் தேவனுமானார். நான் நம்பின என் துருகமும் கேடகமானார், இரட்சண்ய கொம்புமானார். வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர், உம் காருண்யத்தால் பெரியவனானே. நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கினீர், வழுவாமல் நடந்து செல்கிறேன். உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர், உம் காருண்யத்தால் பெரியவனானே. நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கினீர், வழுவாமல் நடந்து செல்கிறேன். வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா. உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. ஜெபம் பண்ணு. நாம் படித்த காணிக்கைகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியுடைய இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய ஆராதனமும் உம்முடைய நாமத்தை துதிக்கவும் கர்த்தர்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்.
இப்பொழுதும் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்கள். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்க்கை சுகமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் அடக்கிற ரகசியம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர் ஆவியானவர் உடைய வார்த்தை கொண்டைகளோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். இப்பொழுது தேவனுடைய செய்தி நேரம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கவனிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவார். தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக கவனமாய் காத்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மாம்சத்திலே தாவீதின் சந்ததியில் தோன்றினவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்திருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இன்றும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நேராய் திரும்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களின் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். நாம் எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி ஆன்மீக சமூகங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தர் நம்மோடு பேச வேண்டிய வார்த்தைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். கர்த்தாவே, நீ நல்லவர், பெரியவர், நன்மை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி நீ சமூகத்திலே வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்கிறோம். எங்களுடையது அல்ல, எங்களுடைய ஆனந்தங்கள் அல்ல, எங்களுடைய சுய மேன்மைகள் அல்ல, சாமர்த்தியங்கள் அல்ல. இந்த உலகத்தை செய்வதற்கு நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் ஆதாரத்தை உறுதியாய் பற்றிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்களுடைய வார்த்தையை கேட்கும்போது தேவ கிருபை எங்களை பூரணமாய் ஆட்கொள்ளும்படியாக சமூகத்திலே வருகிறோம். கர்த்தரை தொடர்ந்து பேசும் அடியேனை மறைத்து கர்த்ததாமே முற்றிலுமாய் வெளிப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் மீண்டும் ஒரு விசை கூட வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். வேதத்திலே யோவான் சுவிசேஷத்திலே ஒரு அழகான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இயேசு ஒலிவமலைக்கு போகிறார். அங்கு திரும்பி தேவாலயத்திற்கு வருகிறார். வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே வருகிறார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்குகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி வருகிறார்கள். பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்கள் யார் என்று நீங்கள் பின்னணியத்தை, வேதாகமத்தின் பின்னணியத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது சந்திர பின்னணியத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இஸ்ரவேலிலே மேன்மையான ஸ்தானத்திலே இருந்ததான ஒரு கூட்டம். இஸ்ரவேலிலே யூதர்களிலே 4 பிரிவினர்கள் இருந்திருக்கிறார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், எஸ்ஸினியர்கள் என்று சொல்லக்கூடிய எஸ்ஸீன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான கூட்டம். செலோனியர்கள் என்று சொல்லுவார்கள். செலோனியர்கள் என்று ஒரு கூட்டம். இது போன்று யூத மார்க்கத்திலேயே பல பிரிவினர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் யார் என்று சொல்லி
இந்த பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அப்பட்டமாய் கீழ்ப்படுகிற ஒரு தேவ கூட்டம். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் விதிமுறைகளை நன்கு அறிந்திருந்த ஒரு கூட்டம். இவர்கள் வேதத்தை கரைத்து குடித்த ஒரு கூட்டம், சத்தியத்தை அறிந்த ஒரு கூட்டம். அது மாத்திரமல்ல, இவர்களோடு சேர்ந்து வேத பாரகர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். பரிசேயர்கள் வேத பாரகர்கள் சத்தியத்தை சத்தியமாய் ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு பெரிய ஸ்தானத்திலே இருந்த ஒரு ஜனங்கள். ஆரம்ப நாட்களிலே இவருடைய முயற்சி ஓரளவுக்கு பலனளித்தது என்று சொன்னாலுமே கூட, பின் நாட்களிலே இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதை காட்டிலும் தன்னுடைய சுயநீதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கூட்டமாய் மாறிப்போனார்கள் என்று நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் வன்மையாய் கண்டிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சம்பவத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஒரு விபச்சார ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த விபச்சார ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் களவுமாய் குடியுண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விபச்சாரத்திலே குடியுண்ட, பாவத்திலே குடியுண்ட இந்த ஸ்திரீயை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே போய் கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்து, ஒரு விபச்சார ஸ்திரியை நாங்கள் கையும் களவுமாய் பிடித்திருக்கிறோம், அவள் விபச்சாரத்திலே பிடித்திருக்கிறாள், நியாயப்பிரமாணத்தின்படி அந்த விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், பரிசேயர்கள் யார் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பரிசேயர்கள் நியாயம் விசாரிக்கிற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசேயர்கள் வெறும் சத்தியத்தை மாத்திரமல்ல, வெறும் நியாயப்பிரமாணத்தை மாத்திரமல்ல, இவர்களுடைய பணி வேதத்தோடு முடிவடைந்து விடவில்லை. இவர்கள் சமுதாயத்திலே நீதிமான்கள் என்னும் போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்பதினாலே இவர்களுக்கு சமுதாயம் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை, ஒரு மேன்மையான அங்கீகாரத்தை, ஒரு பரிசுத்தமான என்னும் ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. ஏனென்று சொன்னால், இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அந்த அளவுக்கு நேர்த்தியாய் கற்றிருந்தார்கள். அதை கடைபிடிப்பதிலே அவர்கள் பூரணராகவில்லை, அதை கடைபிடிப்பதிலே அவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொல்லுவதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அப்போது விபச்சாரத்திலே கையும் களவுமாய் குடியுண்ட ஒரு ஸ்திரியை இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் அவரிடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்தில் எதற்காக கொண்டு வர வேண்டும்? இயேசுவா நியாயம் என்று போகிறார். இயேசுவா நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி அவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்ல போகிறார். நியாயம் விசாரிப்பதற்கு இயேசுவிடத்திலே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுவும் பரிசேயர்களும் வேத பாரகர்களும். ஆனால் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் அந்த ஸ்திரீயை இயேசுவிடத்திலே கொண்டு வருவதற்கான முகாந்தரம் என்ன என்று நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். காரணம், அவர்கள் இயேசுவிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருந்தார்கள். இயேசுவை எப்படியாவது நாம் குற்றப்படுத்தி விட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற விதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற விதத்திலும் வித்தியாசங்கள் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிற ஒரு பரிசேய கூட்டத்திடம் போய் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் அன்பு பிரதானமானது என்று சொல்லி இயேசு போதிக்கிற இந்த போதனை அவருடைய போதனையை வழிமாற செய்கிறதா, கடமாற செய்கிறதா என்று பரிசேயர்கள் உணர்ந்தார்கள். தன்னுடைய போதனையை கடன் கொள்ள செய்யக்கூடிய ஒரு போதனையை இந்த மனிதர் செய்கிறாரே என்று சொல்லி இயேசுவின் போதனையை அவர்கள் அவமாக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவின் சிந்தனைகளை பொய்யென்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த குணாதிசயம் தவறானது, வேதத்தின்படி யூத மார்க்கத்தின்படி அது தவறானது என்று சொல்லி இயேசுவை கையும் களவுமாய் பிடிப்பதற்காகவே ஒரு சூழ்நிலையை இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஏற்படுத்துகிறார்கள். ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி காண்பிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இந்த விபச்சார ஸ்திரீயை இயேசுவிடத்திலே கொண்டு
வருகிறார்கள். நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடியுண்டால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் ஒரு மாற்றி அமைக்கிறாரே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி தண்டனையை ஊக்குவிக்கிற இந்த நியாயப்பிரமாணத்தின் விதிமுறைகளை இவர் கைக்கொள்ளாமல், அந்த நியாயப்பிரமாணத்திற்கு பயப்படாமல், அந்த நியாயப்பிரமாணத்திற்கு யாரையும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதை காட்டிலும் இந்த அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மன்னிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சக மனிதருக்கு கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு புதிய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறாரே. அவரோட சாப்டருக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவின் அந்த போதனைகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவின் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சூழ்நிலையை இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் விளக்க உரைகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு சில விளக்க உரைகளிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எதேச்சையாக விபச்சாரத்திலே பிரிந்த ஒரு ஸ்திரீ அல்ல. அவள் விபச்சார ஸ்திரீ என்பது அந்த ஊரில் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவள் விபச்சார தொழிலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாள் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனாலுமே கூட அவளை அப்போது பிடிக்கவில்லை. அவளை பிடிப்பதற்காக ஒரு சூழ்நிலையை இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் ஏற்படுத்தி அவளை கையும் களவுமாய் பிடித்து, அவள் மூலமாய் இயேசுவை கையும் களவுமாய் பிடித்து இயேசுவை குற்றவாளி என்று தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காய் அவர்கள் அவளை நியாயம் விசாரித்து பார்த்த மாத்திரத்தில் கல்லெறிந்து கொலை செய்யாமல் அவளை இயேசுவிடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்ப அவனுடைய நோக்கம் அவளை கொள்ள வேண்டும் என்பது அல்ல, இயேசுவின் போதனைகளை கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்து மக்களிடத்தில் இருக்கிறதான ஒரு மேன்மையான சிந்தையை கொலை செய்ய வேண்டும். இயேசுவின் அங்கீகாரத்தை கொள்ள வேண்டும். இயேசுவின் ஸ்தானத்தை தடம் கொள்ள செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்தோடு இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி வருகிறார்கள். இயேசு இதை நன்றாய் அறிந்து கொள்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் அந்த பகுத்தறிகிற ஞானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அபரிமிதமாய் கொடுத்திருந்தார். ஒருவன் தன்னை நோக்கி வருகிறான் என்றால், ஒருவன் தன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான் என்றால், அவன் எந்த எண்ணத்திலே அதை கேட்கிறான் என்பதை இயேசுவினால் கிரகிக்க முடியும். அந்த பகுத்தறிகிற ஞானத்தை அவருக்கு போதிப்பதற்காகவே சத்திய ஆவியாகிய தேற்றவாதன் இயேசுவை இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போகிறார். இந்த பரிசேயர், இந்த வேதபாரகர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றாங்க. அப்ப அந்த ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சு கொண்டுட்டு வர்றாங்க. ஆண்டவரே, நீ சொல்கிறே, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கவா அல்லது உன்னுடைய பிரமாணத்தை நாங்கள் கேட்கவா? நியாயப்பிரமாணம் இப்படியாய் சொல்லுகிறது, ரோம பிரமாணம் இப்படியாய் சொல்லுகிறது, ரோமத்தின் சட்ட விதிமுறைகள் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் ரோம ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்ததினாலே ரோமர்களிடத்திலே இயேசுவை ஒப்படைத்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது மக்கள் இயேசுவின் போதனையினாலே அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள். என இயேசுவின் போதனை வெறும் கற்றிருக்கிற மூளை அறிவிலிருந்து வந்த போதனை அல்ல, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த போதனை. இயேசுவை பார்க்கிறார்கள், அவனுடைய எளிமையான வாழ்க்கையை பார்க்கிறார்கள், அவனுடைய அன்பை பார்க்கிறார்கள், அவனுடைய மன்னிக்கும் குணாதிசயங்களை பார்க்கிறார்கள். இந்த ஆண்டவர் சாதாரண ஒரு தேவன் அல்ல. அவர் தன்னை மேசியா என்று சொல்லிக் கொள்ளும் போது அவர் மேசியா நான் என்று அங்கீகரித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப இயேசுவை எல்லோரும் நோக்கி போகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்படும் போது இந்த இயேசுவின் இந்த இமேஜை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானித்திருந்த இந்த பரிசேயரும் வேதபாரகரும் இந்த விபச்சார ஸ்திரியை ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவரை கையும் களவுமாய் பிடித்துக் கொண்டு போய் இயேசுவை மாட்ட வைக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசுவின் சமூகத்திற்கு அவர்கள் போகிறார்களே தவிர என்ன செய்யலாம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அவர்கள் கடந்து செல்லவில்லை. அந்த விபச்சார ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். என்ன ஆசை? போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் நெய்யுமாய் பிடிபட்டார். இடத்திலே சொல்லுகிறார்கள் இயேசுவிடத்திலே,
இந்த ஸ்திரீ கையும் கையுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர்கள் இயேசுவை பார்த்து என்ன கேட்கிறார்கள்? யூத மார்க்கத்திலே மோசேக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கிறது, மோசேக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, மோசேவை தீர்க்கதரிசிகளில் எல்லாம் தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த யூத பாரம்பரியம் கருதியது. தீர்க்கதரிசிகளில் எல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்கிற இந்த மோசேவின் எண்ணங்களை, இந்த மோசே தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் விதிமுறைகளை இன்று வரை யூத மார்க்கம் அஸ்திபாரமாய் கருதி தேவனோடு தங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்கதரிசியாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறே, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இயேசுவிடத்தில் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் கேட்கிற இந்த கேள்வி அவரிடத்தில் பதிலை எதிர்பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நாம என்ன செய்யலாம், நாம் கலந்து ஆலோசித்து என்ன தீர்மானிக்கலாம் என்று சொல்லி இயேசுவிடம் கலந்து ஆலோசிப்பதற்காக அவர்கள் வரவில்லை. இயேசுவை கையும் களவுமாய், இயேசுவை கையும் நீயுமாய் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவளை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த விபச்சார ஸ்திரியை ஏற்பாடு செய்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த விபச்சார ஸ்திரீ ஒருவேளை யோசித்திருக்கலாம், இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த யூதர்களுக்கு மத்தியிலே இத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறேன், என் விபச்சார தொழிலுக்கு இந்த நபர்கள் காரணமாக இருக்கிறார்கள், இவ்வளவு நாள் என்னை அங்கீகரித்தவர்கள் இன்று ஏன் என்னை காட்டிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவன் யோசித்திருக்கலாம். ஏன் அப்படின்னா இவருடைய சிந்தை தவறானது என்பதற்கு ஒரு பெரிய நிறுவனம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த ஸ்திரீயை மட்டும்தான் கொண்டு வந்தார்கள். விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். அப்ப இவளோடு சேர்ந்து விபச்சாரம் செய்த அந்த நபர் எங்கே போனான்? அவன் யார்? அந்த நபர் ஏன் அவர்கள் கொண்டு வரவில்லை? இவனை மாத்திரம் கொண்டு வருகிறார்கள் இயேசு இடத்திலே. இயேசுடைய சிந்தையை பிடித்துக் கொள்கிறார். உன்னுடைய பிரச்சனை யாரும் கிடையாது, அந்த ஸ்திரீ அல்ல, அவள் செய்கிற விபச்சார தொழில் அல்ல. உன்னுடைய பிரச்சனை நானு, என்னுடைய போதனை, என்னோட அப்ரோச், என்னுடைய மேன்மை, நான் செய்கிற செயல்கள், அதிலே அவர்களுக்கு பொறாமை இருக்கிறது, அதிலே அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை என்பதை இயேசு அறிந்து விடுகிறார். நல்ல கவனிங்க, இந்த ஸ்திரீயை கொண்டு வரும்போது இயேசு என்ன செஞ்சாரா? கீழே நின்று எதையோ ஒன்றை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? எழுதி கொண்டிருந்தார். அவரை குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அதான் அவங்க சிந்தனை. இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும், இயேசுவை சோதிச்சு பார்க்கணும், அவர் என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. பல வித்தியாசமான வியாக்கியானங்களை நாம் கேட்டிருக்க கூடும். இயேசு குனிந்து அப்படி என்னத்தை எழுதினார்? இயேசு அந்த மரணத்தில் எதை எழுதி கொண்டிருக்கிறார்? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு உயிர் போகக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு மரண போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மரண போராட்டத்திற்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்து அதை சற்றும் பொருட்படுத்தாதவராய் கீழே குனிந்து தலையிலே ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் இவர் இந்த சூழ்நிலையை அசட்டை பண்ணுகிறார் என்று ஒரு கேள்வி எழுந்திருக்க கூடும். அது ஒரு விதத்திலே உண்மைதான். இயேசு இந்த சூழ்நிலையை அசட்டை பண்ணினார். ஏன் தெரியுமா? இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது இயேசுவை பொறுத்தவரை. ஏன்னா அவருடைய சிந்தை இயேசுவுக்கு மிக நன்றாய் தெரியும். அந்த ஸ்திரீ இயேசுவிடத்திலே ஓடி வருகிறான். ஐயரே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இவரிடத்தில் வந்தால் ஒருவேளை எனக்கு மீட்பு இருக்குமோ என்னவோ என்று ஒரு நப்பாசை அவளுக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பரிசேயர்கள், அந்த வேத பாரகர்கள் இன்னும் சற்று நேரம் கையிலே கல்லை கொண்டு வந்து அவளை கொலை செய்யவா வேண்டாமா என்று சொல்லி எல்லா தீர்மானத்தையும் எடுத்துவிட்டு இயேசுவின் ஒப்புதலுக்காய் அந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். இயேசுவின் ஒப்புதலுக்காக இடத்திலே காத்திருக்கிறார்கள். இவர் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம். அப்படி இவர் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம். வேதத்தை கரைத்து பிடித்தவராயிற்றே, தன்னை மேசியா என்று சொல்லிக் கொள்கிறாரே, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறாரே, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறாரே, பாவிகளோடு சேர்ந்து அமர்ந்து உணவு உண்ணுகிறாரே, விருந்து உண்ணுகிறாரே, பாவிகளோடு பேசுகிறாரே, பாவிகளோடு நடமாடுகிறாரே, பாவிகளை நேசிக்கிறாரே, பாவிகளை நேசிப்பது தீங்கு என்று நியாயப்பிரமாணம் சொல்லும் போது அந்த நியாயப்பிரமாணம்
இயேசு கிறிஸ்து ரொம்ப சர்வசாதாரணமா கீழே தரையிலே குனிந்து எதையோ ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறாரா. அப்படி என்ன எழுதியிருப்பாரு அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு சிலர் இப்படியாய் வியாக்கியானம் செய்கிறார்கள். தங்களுக்கு முன்பாக நிற்கிறக்கூடிய பாவங்களை இயேசு கிறிஸ்து எழுதினார் என்று சொல்லி. ஆனால் நான் அதை நம்ப மறுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இயேசு மற்றவருடைய பாவங்களை பப்ளிக்கா வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறவர் அல்ல. மற்றவருடைய பாவங்களை வெளிப்படையாக எழுதி காண்பிக்கிறவர் அல்ல. அது மாத்திரமல்ல, அங்கே நிற்கிறவர்களின் பாவங்களை எழுதுவதற்கு அந்த இடமே போதாது. ஏனால் பாவத்திலே கிடைத்திருந்த ஒரு கூட்டம் அது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுதளித்த ஒரு கூட்டம் அது, மனங்கால் கடுத்துள்ள ஒரு சந்ததியார். இயேசுவை குற்றப்படுத்துவதற்கு வந்து நிற்கிற அந்த கூட்டத்தின் பாவத்தை இயேசு எழுத வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆனால் இயேசு எதையோ ஒன்றை எழுதிக் கொண்டிருக்கிறார். என்ன எழுதினார் தெரியாது. ஆனால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலை எங்கள் சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறாள். அவள் ஒரு மரண போராட்டத்தோடு ஓடி வருகிறாள். தனக்கு மரணம் நிகழப் போகிறது, தன்னை கொலை செய்ய போகிறாள் என்று சொல்லி உயிரை காப்பாற்றிக் கொண்ட நோக்கத்தோடு பயந்த ஆண்டவராக இயேசு இடத்திலே ஓடி வருகிறாள். ஆனால் இயேசு கீழே குனிந்து எதையோ ஒன்றை எழுதிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை நேராக இயேசு கிறிஸ்து பார்க்கவே இல்லை. யாரை? இந்த வேத பாரகரை, இந்த பரிசேயரை நேராக அவர் பார்க்கவே இல்லை. அவர் பார்க்கவே அவர் பார்க்க கீழே குனிந்து எழுதிக் கொண்டிருக்கிறார். அவருடைய காரியங்களை இயேசு வாசனை பண்ணுகிறார். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் என்ன நோக்கத்தோடு வரான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் என்னை குற்றப்படுத்துவதற்கும் இந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துவதன் மூலமாய் என்னுடைய போதைகளையும் என்னுடைய எண்ணங்களையும் பிதாவின் சித்தத்தை குற்றப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்பதை இயேசு விளக்கிட்டு விட்டார். தலையை தூக்கவே இல்லை. கீழே குனிந்து எழுதினவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அப்ப சொல்றாங்க, ஆண்டவரே, போதவரே, இந்த ஸ்திரீ கையில் களவுமாய் பிடித்தால் இவளை என்ன செய்யலாம்? மோசே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் நியாயப்படி அவளை கல்லெறிந்து நாம் கொலை செய்ய வேண்டும். சொல்லுங்க, அவளை என்ன பண்ணலாம் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒன்றும் சொல்லவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில அவளை கொல்ல வேண்டாம் என்று சொன்னால், அவளை கொல்ல வேண்டாம் என்று சொன்னால் அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லது நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதுபடி அவளை கொல்லுன்னு சொன்னா இதுவரை இயேசு கிறிஸ்து பூமியிலே செய்த போதனைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இயேசு என்ன சொன்னாலும் மாட்டிப்பார்கள் அவருக்கு நல்லா தெரியும். இயேசுவை பார்த்து பேச விடாத அளவுக்கு அவர் வாயை அடைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடுதான் இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வருகிறார்கள். அந்த ஸ்திரீ இயேசுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார் குற்றவாளியாக. அவன் மீது குற்றம் சுமத்த ஒரு பெரிய கூட்டம் தன் கைகளிலே கற்களோடு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவளோடு சேர்த்து விபச்சாரம் செய்த அந்த ஆணை காணவில்லை. அவனை கூட்டிட்டு வரல. அவன் ஒருவேளை ஆண் என்பதனாலே இந்த ஆணான சமுதாயம் அவனுக்கு அந்த வீட்டை கொடுத்து விட்டதா, அவனை விலக்கி தப்பித்துக் கொள் என்று சொல்லி அனுமதித்து விட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் இவளை மட்டும் கையும் களவுமாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொல்ல போறார்? நியாயப்பிரமாணப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் மக்கள் கூட்டம் முன்பாக ஒரு போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய கிரௌண்ட் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவளை கொல்லுங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் அவர் செய்து கொண்டிருந்த போதனைக்கு மரியாதை இல்லை. அவளை கொல்ல வேண்டாம் சொன்னா நியாயப்பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டி அவருக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அந்த சிந்தையோடு அவர்கள் காத்திருந்தார்கள். இவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்கிறார். இயேசு சொல்றார்கள், உங்களில் பாவம் இல்லாதவன் அவர்கள் ஓயாதவரை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு சொல்லுங்க என்ன பண்ணலாம், சொல்லுங்க என்ன பண்ணலாம். இயேசு அமைதி காக்க அவர்களுக்கு இன்னும் எண்ணம் அதிகமாகி விடுகிறது. அவர்களுக்கு இன்னும் ஒரு தைரியம் அதிகமாயிருச்சு. இவரால் பதில் சொல்ல முடியல, இவரால் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இயேசு மாட்டிக்கிட்டாரு. இயேசு தோத்து போறாரு. அவங்க என்னென்ன தோத்து போக போகிறது, அவங்க போதனைகள் பொய்யாக போகிறது. அவர் பிதாவின் சித்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த எண்ணங்கள் பொய்யாக போகிறது. அவங்க போதனைகளை
இயேசு உண்மையாய் தலையை முழுவதும் பார்த்து அவளிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொல்லி, ஒண்ணு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கோம், கல்லெறிந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கோம், இல்ல அன்பின் பிரமாணத்திற்கு ஒத்துப்பட்டு அவளை மன்னித்து விட்டு இருக்க வேண்டும். இந்த ரெண்டுத்துல இயேசு எதை செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு பிரச்சனையாயிருக்கும். இயேசு அந்த சூழ்நிலையை எவ்வளவு நேர்த்தியான், எவ்வளவு தெய்வீக ஞானத்தோடு கையாளுகிறார் என்று பாருங்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல்லை எறிய கடவன். தாராளமா கல்லெறிங்க, வேண்டாம் சொல்லுங்க. தாராளமா இவளை கொள்ளுங்க, வேண்டாம் சொல்லுங்க. தாராளமா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுங்க, வேண்டாம் என்று சொல்லுங்க. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ, உங்களில் தவறு செய்யாதவன் எவனோ, உங்களில் இந்த பாவத்திற்கு காரணமான எவன் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை எறிய கடவன். அவன் முதலாவது கல்லெறிய கடவுள் என்றார்கள். அவர்களுக்கு புரியல, ஏன்னா அவங்க எதிர்பார்த்த பதில் அது இல்லை, அவர்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் அது இல்லை. இங்கே என்ன நடக்குது? இயேசு என்னதான் சொல்ல வராது, அவளை கல்லெறிந்து கொள்ள சொல்றாரா இல்ல கொல்ல வேண்டாம் சொல்றாரா? அவர்களுக்கு அது புரியவில்லை, அவருடைய ஞானத்திற்கு அது எட்டவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு தெரிகிறது, கல்லெறிந்து கொள்வதற்கு நான் மாத்திரவான் இல்லை என்பதை மாத்திரம் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்படி குறிஞ்சி யாராவது அந்த ஸ்திரீ மேல கல்லை எரிஞ்சிட்டானா, இயேசு கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாய் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசன வரம் பெற்ற தீர்க்கதரிசன அவர் அழைப்பு பெற்ற ஒரு நபர். அவர் ஒருவேளை என்னுடைய பாவத்தை எல்லோருக்கும் முன்பதாய் பணம் போட்டு காண்பித்து விடுவாரோ என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளால் இருந்து விட்டலாம். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களிலே பாவம் இல்லாதவன் எவர் முதலாவது கல்லை எறிய கடவுள் என்கிறார். ஆனா அத்தனை பேர் என்ன பண்றாங்களா, தாங்கள் கொண்டு வந்த அந்த கல்லை கீழே போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்களா. அதை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து மறுபடியும் தலையில குனிந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறாரா. இங்கே இந்த சுவிசேஷங்கள் என்ன காரியத்தை நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார் தெரியுமா? உயிர் போல பிரச்சனையாக அவங்க கொண்டு வந்து இயேசுவை அவர் அதன் மூலமாய் குற்றம் கண்டுபிடிக்க வைத்து இயேசுவை அதிலிருந்து விடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் எத்தனைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு அதை ஒரு பொருட்டாய் எண்ணவே இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு தன் ஜீவனுக்கு பயந்த ஒரு நபர் அல்ல, மரணத்திற்கு பயந்த ஒரு நபர் அல்ல. ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய போதனம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தின் ஆழத்திலே நம்பி இருந்தார். அந்த இயேசுவின் எண்ணத்தால் அவர் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே தள்ளி கொண்டு போனது என்று சொல்லலாம். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறிய கடவுள். இந்த பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை. ஏன் நீ பாவம் இல்லையா? நீ பாவம் இல்லையா? நீ பண்ண பாவத்தை சொல்லவா? நீ பண்ண பாவத்தை சொல்லவா? இயேசு அப்படி சொல்லுகிறவர் அல்ல. ஆனா அவருடைய இருதயத்திலே அவர்கள் குத்துண்டார்கள். ப்ளீஸ் இந்த தருணத்திலேயாவது இந்த பரிசேயரும் வேதபாரகர்களும் குற்றமனசாட்சியோடு திரும்பி போனார்கள் அப்படின்னா மேபி புதிய ஏற்பாட்டின் சரித்திரத்தில் இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவுள்னா எல்லாம் கல்லெறிய போட்டு போயிட்டாங்கன்னா அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இப்ப அந்த சிச்சுவேஷனை எப்படி இந்த யோவான் கிரியேட் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. அந்த அத்தனை பேருமே தெரிஞ்சு ஓடி போயிட்டு, கல்ல கொண்டு வந்து அத்தனை பேருமே தெரிஞ்சு ஓடி போயிட்டு, அங்க பெரிய ஆட்கள் இருந்து சின்ன வரைக்கும் அத்தனை பேர் நிற்கிறான். ஆனா அத்தனை பேர் பயந்து ஓடி விட்டார்கள். ஏன்னு சொல்றார், நம்ம கல்லு அவள் கொல்லப்படுவதற்கு தகுதியானவள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்தை கையும் களவுமாய் பிடித்தால் அவளை கல்லெறிந்து கொலை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் யார் கொலை செய்வது? யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இயேசு சொல்றாரு, அந்த அதிகாரம் கிடைத்த நபர் தாராளமாக அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் தங்கள் கைகளில் கொண்டு வந்த கல்லை கீழே போட்டு ஓடி போயிட்டாங்க. இயேசு தனித்திருக்கிறார், அவருக்கு நடுவே அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறார். இப்ப மறுபடியும் இயேசு என்ன பண்றாரா,
இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல். நல்லா கவனிங்க, யாருமே இல்லைன்ற விஷயம் இயேசு எப்ப தெரிஞ்சுதான்? தலையை தூக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான். அப்படின்னா என்ன? இயேசு கீழே குனிந்து எழுதி கொண்டிருந்த அந்த கேப்ல அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். அவர் நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து, எங்கம்மா யாரையுமே காணோம்? ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஏன்னா அவர் ஒருத்திதான் இருக்கிறார், அங்க ஒருத்திதான் இருக்கிறார். அவளை பார்த்து இயேசு கேட்கிறார், உன் மீது குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒரு பெரிய கூட்டம் கல்ல போனாங்க, எங்க போனாங்க? ஒருவனாயிரம் உன்னை ஆற்றினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உன்னை தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு இந்த ஊர்ல ஒருத்தருக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. உன் மேல கல்லறியக்கூடிய நீதிமான் இந்த ஊர்ல யாருமே இல்லை. ஏன்னா எல்லோரும் பாவிகள் தான். அதற்கு அவள் இயேசு பார்த்து சொல்றா, இல்லை ஆண்டவரே, என்னை குத்தவாளியா யாருமே நிற்கல. அப்ப இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை ஆற்றினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இயேசு பிரசங்கித்த பலமான ஒரு செய்தி எல்லாம், இனி பாவம் செய்யாத. ஆனா அதை செய்வதற்கு ஒரு பெரிய மன்னிப்பு தேவைப்படுகிறது. அதை செய்வதற்கு ஒரு பெரிய ஜீவனை மீட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த சிறிய சுவிசேஷ வார்த்தை, அந்த சிறிய போதனை, அந்த விபச்சார ஸ்திரீயின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு போதனையா இருந்ததற்கு காரணம், அந்த போதனை வெறும் போதனையாய் மட்டும் வரவில்லை, அது இயேசுவின் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வந்திருக்கிறது. ஒரு தெய்வீக அன்பின் பிரதிநிதியாக அந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே சொல்கிறார். அதுக்காக சிலர் சொல்லுவாங்க, இயேசு விபச்சாரத்தை ஆதரிக்கிறாரா? இல்லை, விபச்சாரம் பாவம், மரணத்திற்கு ஏதுவான ஒரு பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம், அது அருவருப்பான ஒரு பாவம். அதை இயேசு எந்த விடத்திலும் மறுக்கவில்லை. ஆனால் பாவம் செய்தவன் தன் பாவத்தை உணரும் போது அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுப்பதற்கு இந்த ஆண்டவர் அந்த இடத்திலே போதுமானவராக இருக்கிறார் என்கிற ஒரு தெய்வீக சத்தியம் அந்த இடத்திலே பறைசாற்றப்படுகிறது. ஒரு தெய்வீக சத்தியம் அந்த இடத்திலே பறைசாற்றப்படுகிறது. விபச்சாரத்திலே பிடிந்த அந்த ஸ்திரீயிடத்தை இயேசு சொல்றார், அவங்க உன்னை குற்றவாளியா தீர்க்கவில்லை என்பதற்காக நீ செய்தது நியாயம் என்று அர்த்தம் இல்லை. நீ செய்த பாவத்திலே இனி செய்யாதே, இனி பாவம் செய்யாதே போங்கிறார். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கும். இனி பாவம் செய்யாதே போ என்கிற வார்த்தை நிச்சயமா அவனுடைய வாழ்நாளிலே, அவனுடைய மரண காலம் வரை அவளது விபச்சார தொழிலை தொடர்ந்து செய்திருக்க மாட்டான். காரணம், அவள் ஒரு விலையேற பெற்ற மன்னிப்பை இலவசமாய் வாங்கியிருக்கிறார். ஒரு விலையேற பெற்ற ஜீவனை இலவசமாய் வாங்கியிருக்கிறார். மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆண்டவராகிய இயேசு மரணத்தின் கூரை தன் கையிலே வைத்திருக்கிறார், பாதாளத்தின் ஜெயத்தை தன் கையிலே வைத்திருக்கிறார். மரணத்தை ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் ஆனந்தமே, இனி பாவம் செய்யாதே, உன்னை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த இந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உலக வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் பல பேரால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். பல தூசணமான வார்த்தைகளை இந்த உலகம் நம்மை நோக்கி பேசி இருக்கலாம். நமக்கு பின்பாக புறம் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தை நாம் பார்க்க முடியும். நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படும் போது இருதயத்தின் ஆழத்தில் நாம் வேதனைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும்? நாம் பரிசேயருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா? அல்லது வேதபாரக கூட்டத்தின் சத்தத்தை கேட்க வேண்டுமா? அவர்கள் வேதத்தை நன்கு கணக்கு கொடுத்த மூத்த நீதிமான்களாயிற்று, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமா? அல்லது இயேசுவின் சத்தத்தை கேட்க வேண்டுமா? இயேசுவை குற்றப்படுத்துவதற்காக, இயேசுவின் பார்வைக்கு முன்பதாய் அவளை கொள்ளுவதற்காக வருகிறார்கள். ஆனால் இயேசு அவளை மன்னிப்பதற்கு தீர்மானிக்கிறார். இனி பாவம் செய்யாது. ஒரு பெரிய மன்னிப்போடுதான் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு பெரிய மன்னிப்போடுதான் ஒரு வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து போகும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. இந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்று நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே ரட்சிப்பை அனுபவித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து இந்த ரட்சிப்பின் பாதையை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை இந்த விபச்சார ஸ்திரீயின் வாழ்க்கையை விட்டு இந்த அளவுக்கு பெரிய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாவத்திற்கு
அனுபவிக்க முடியும், அனுபவிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதனாலே நான் பரலோக ராஜ்யத்திற்கு முத்திரைக்கப்பட்டு விட்டேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன், இனி பாவமே ஒன்றும் செய்ய முடியாது என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. உலகம் உன்னை குற்றப்படுத்தலாம், உலகம் பாவத்தை கண்டுபிடிக்கலாம், நீ பாவி என்று இந்த உலகம் உன்னை அங்கீகரித்து உன்னை புறந்தள்ளி கொண்டிருக்கலாம். பாவத்தை வெளிச்சமாய் வெளியரங்கமாய் திரையிட்டு காண்பிக்கலாம். இந்த பாவம் உன்னுடைய பாவம் என்று சொல்லி அதை வச்சு கொட்டிக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் நான் பயப்பட அவசியம் ஒன்றே ஒன்று, மனம் திரும்பணும். இனி பாவம் செய்யாது. பாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். ஒரு பாவ சந்ததி தேவ சமூகத்திலே அண்ட முடியாது, பாவ மனித தேவ சமூகத்திலே நெருங்க முடியாது என்ற சூழ்நிலையை மாற்றுவதற்காக ஆண்டவர் இந்த பாவிகளுக்காக தன்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் மரிக்க ஒப்புக் கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். இன பாவத்திற்கு அடிமை அல்ல, மரணத்திற்கு அடிமை அல்ல. மரணத்தின் கொடுக்கு அவருடைய கையில் இருக்கிறது. ஒரு தகப்பனும் மகனும் ஒரு கார்ல போயிட்டு இருந்தாங்களாம். அந்த கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த ஜன்னல் வழியாய் ஒரு மண்டு ஒன்று உள்ள வந்துச்சு. அந்த மண்டை பார்த்து மகன் பயப்பட ஆரம்பித்து விட்டான். ஐயோ, அந்த மண்டு தன்னுடைய கொடுக்கினாலே என்னை கொட்டி விடுமோ என்று சொல்லி அவன் பயப்பட ஆரம்பித்து விட்டான். அதை பார்த்த தகப்பன் சற்று தயங்காமல் தன்னுடைய ஒரு விதத்தில் இந்த மண்டை ஓங்கி அடிச்சு அந்த மண்டை கொண்டு விட்டான். அந்த அடிச்ச வேகத்தில் அந்த வண்டோட கொடுக்கு அவருடைய கையிலே சிக்கிக் கொண்டது. அந்த வண்டு வெளியே போய் விட்டுருச்சு. அந்த வண்டு மறித்து போய்விட்டது. ஆனால் அந்த வண்டு போனாலுமே கூட அந்த வண்டை குறித்த பயம் அவனை இன்னும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அவன் பயந்து போய்விட்டான், நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பா அவனை பார்த்து சொன்னாராம், உன்னை கொற்ற வந்த அந்த வண்டுடைய கொடுக்கு கையிலே சிக்கி இருக்கிறது. அந்த வண்டு மறித்து விட்டது, அந்த வண்டு மறித்து விட்டது. அந்த வண்டு நீ உன்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. அதை குறித்து நீ பயப்பட வேண்டியதில்லை. மரண பயம் உனக்கு தேவையில்லை. மரணத்தின் கூரை தன் கையிலே வைத்திருக்கிற ஆண்டவர், மரணத்தின் சாமியை தன் கையிலே வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த மரணத்தை உனக்கு பரிசாய் கொடுக்காமல் அந்த மரணத்தை கண்ணிலே எடுத்துக்கொண்டு உன்னையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு நித்திய மேன்மையை அனுபவிக்கும் பொருட்டு அவரோடு வைத்துக் கொள்ளும்படியா ஒரு நித்திய வாழ்க்கையை நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேன்மைக்கு கட்டணமே பாத்திரமான இருக்கிறார், பாத்திரமாக்கி இருக்கிறார். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்த தேவையை கிறிஸ்தவன் என்கிற எண்ணம் அல்ல, நான் இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற மேன்மை அல்ல, இத்தனை ஆண்டுகள் நான் திருச்சபையிலே தவறாமல் திருவிருந்திலே பங்கேற்கிற மேன்மை அல்ல. உன் ஒவ்வொரு வாழ்நாள் வாழ்க்கையும் உன் அனுதின வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துகிற, அந்த பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? பாவ சிந்தனைகளுக்கு நீங்களும் நாம் விலகி இருக்க வேண்டும். பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பரிசுத்தம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ரட்சிப்பு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், இந்த அபிஷேகம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்மை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் சத்தத்தை கேட்டு இந்த உலகம் உங்களை குறித்து சொல்லுகிற அவதூறான காரியங்களை அல்ல. ஒருவேளை நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பாத்திரவான்களாக இருக்கலாம், நீங்கள் அந்த பாவத்துக்கு பாத்திரவானாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பின சிந்தையோடு அவருடைய சத்தத்தை கேட்டு சோர்வுறவர்களாக இல்லாமல் அதை தூக்கி போட்டு இந்த ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்க விரும்பவில்லை, இனி பாவம் செய்யாது. உன்னுடைய பாவத்திற்காக நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பாவத்திற்கான திரைக்கரையை நான் செலுத்தியிருக்கிறேன். நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உன் பாவத்தை உணர்ந்து இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு, பரிசுத்தத்திற்கு நேரான ஒரு பாதையிலே பயணம் செய் என்று சொல்லி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் தொடர்ந்து கேட்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் போதுமானவர் என்று சொல்லுவோம். நீ சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவினுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமான சிந்தையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்களினாலே, சுயத்தினாலே, பொறாமையினாலே, பழிவாங்குகிற எண்ணத்தினாலே, கசப்பினாலே நாங்கள் ஆளுகை செய்யப்படுகிறவர்களா இருக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள்
நீர் எங்களுக்கு சிலுவையிலே ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாழ்க்கை ஜீவன் உள்ளது. அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு சமாதானத்தின் பாதையாக இருக்கிறது. அதை உறுதியாய் பற்றிக் கொண்டு இயேசுவே உடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாய், உடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும் பொருட்டு உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள், பலப்படுத்துகிறார்கள். திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறார். பலவீனத்தை மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, சூழ்நிலையை கர்த்தர் சாதகமாய் மாற்றி தரும்படியாக சொல்லுங்கள். இந்த கொரோனா போராட்டத்தை மேற்கொள்கிற காணிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார்கள். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தி வியாதியோடு இருக்கிறவர்களை கர்த்தரை கொண்டு சுகமாக்குவீர்கள். நீ வல்லமை கரமகளை மீது படுவதால் தேவ கிருபைகளை பூர்வமாய் ஆதரவு செய்யும். நீ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக் கொள்ள பலப்படுத்தும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சுகம் இன்னும் இன்னும் சதா காலம் நம் அனைவரோடும் அனுராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.